வணக்கம். ஐ ஆம் மாணிக்க வாசகம், ஃபார்மர் டிஎஸ்பி ஃப்ரம் தஞ்சாவூர். இந்த பதிவு சமீபத்தில் தஞ்சை மாவட்டத்தில் நடந்த ஒரு துயரமான சம்பவத்தின் பாதிப்பின் விளைவாக பதியப்பட்ட ஒன்று. மல்லிப்பட்டினம் கிராமம் இது தஞ்சை மாவட்டத்தினுடைய கடைக்கோடியில் அமைந்துள்ள ஒரு கடற்கரை கிராமம். இங்கு பிரதான தொழில் மீன்பிடி தொழில், ஃபிஷிங் ஹார்பரே அங்கே இருக்குது. அங்கு கடைத்தெருவை ஒட்டி அமைந்துள்ள ஒரு பள்ளியில் சமீபத்தில் ஒரு ஆசிரியை அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரால் பள்ளிக்குள் அத்துமீறி நுழைந்து கொலை செய்யப்பட்டார் என்ற சம்பவம் மிகவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. அனைவரையுமே, அரசு உள்பட அனைவரையுமே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. காரணம், ஒரு சம்பவத்தினுடைய கிராவிட்டியை தீர்மானிக்கின்ற இடம், அது நடைபெறுகின்ற இடம். இந்த சம்பவம் நடந்தது ஒரு அரசு பள்ளி வளாகத்தினுள். அரசு பள்ளி அந்த ஸ்டாஃப் ரூம் அப்பகுதியில் இது நடந்துள்ளது. ஸோ ஒரு சம்பவத்தினுடைய கிராவிட்டியை தீர்மானிப்பது அது நடந்த இடம் என்கின்ற பொழுது, அது அரசு பள்ளிக்குள் நடந்த ஒரு கொலை சம்பவம் என்பதால் அரசினுடைய கவனத்தை ஈர்த்தது, அனைத்து மக்களின் கவனத்தை ஈர்த்தது. அதிகாரிகள் அத்துணை பேரும் அங்கு குழுமினர். காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்தது. கொலை செய்த அந்த குற்றவாளியை உடனே கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர். இருந்த போதிலும் அந்த அதிர்ச்சி அனைவரிடமும் மிக பெரும் தாக்கத்தை உருவாக்கியது. காரணம், அந்த பெண் கொலை செய்யப்பட்டதும் அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு நபரால், அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே தெரிந்த ஒரு நபரால் கழுத்திலும் முக்கியமான ஒரு வைட்டல் பாயிண்ட் காயத்தை ஏற்படுத்தி கொலை செய்த அந்த ஒரு காலகட்டத்தில், அந்த ஒரு நேரத்தில் உடன் இருந்தவர்கள் அந்த பெண்ணை காப்பாற்றுவதற்காக தூக்கி செல்கின்ற பொழுது பலர் அப்பெண்ணினுடைய நிலையை வீடியோ செய்து சமூக வலைதளத்தில் அனுப்பியிருந்தார்கள். அந்த வீடியோவை நானும் பார்க்க நேர்ந்தது. இன்ஃபேக்ட் த லாஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் பிரீத்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட ஒரு தருணம். அது மிகவும், அதை பார்க்கும் பொழுது உண்மையிலே உள்ளத்தை உருக்கியது. நம் சமூகத்தில் மனித உருவங்களில் இப்படியும் சில மிருகங்கள் வாழ்ந்து வருகிறார்களே என்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கிறது. இத்தனைக்கும் அப்பகுதியைச் சேர்ந்த மதன்குமார் என்ற அந்த இளைஞன் அந்த பெண்ணை ஏற்கனவே அதே பகுதியைச் சேர்ந்தவர் முதல் நன்கு அறிமுகமானவர். தனக்கு தெரிந்த நன்கு அறிமுகமான பழகிய ஒரு பெண்ணை எப்படி கொடூரமான முறையில் கொலை செய்து, அந்த பெண் கடைசி நேரத்தில் அந்த கழுத்தின் மத்திய பகுதியில் குத்தப்பட்ட காரணத்தினால் குரல் எழுப்பவும் முடியாமல் அந்த உயிர் பிரிகின்ற அந்த கடைசி தருணத்தில், அந்த லாஸ்ட் மொமெண்ட்ஸ் ஆஃப் த லாஸ்ட் பிரீத் என்கின்ற காட்சியை வீடியோ பண்ணி அதை சமூக வலைதளத்தில் பரப்பியது அனைவருடைய உள்ளத்தையும் உருக்கியது. காவல்துறை சிறப்பாக நடவடிக்கை எடுத்துள்ளது. இருந்த போதிலும் இது ஒரு பள்ளிக்குள் தூக்கு தண்டனை, மரண தண்டனை கொடுக்கக்கூடிய குற்றத்தை செய்கின்ற ஒரு நோக்கத்தில் அத்துமீறி நுழைந்து அங்கு ஒரு கொலை செய்த ஒருவன் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிவிடக்கூடாது. ஆகவே இந்த கொலை வழக்காக இருந்தாலும், எந்த ஒரு வழக்காக இருந்தாலும் 90 நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யவில்லை என்றால் he will come out on bail easily. அப்படி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது. சார்ஜ் ஷீட் ஷுட் பி ஃபைல்டு வித்தின் 90 days. ஏன்னா இது நேரடியாக ஸ்டேட் கேஸ். இதில் இன்வெஸ்டிகேஷனுக்கு ரொம்ப எளிதில் முடிக்கக்கூடிய ஒன்று. விரைந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனையை பெற்றுத்தர காவல்துறை
உடனடி தீவிர நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாம் நம்புகிறோம். அதே நேரத்தில் கல்வித்துறைக்கும் ஒரு வேண்டுகோள். அந்நாளில் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஒரு வாட்ச்மேன், ஒரு பியூன் இருப்பார்கள். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அல்லது ஒரு 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 அன்டுவர்டு இன்சிடெண்ட் நடக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக தலையிட்டு பிடிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு இளைஞர் அல்லது ஒரு வாட்ச்மேன் ஒருவர் அங்கே இருப்பார். அம்மாதிரி ஒரு வாட்ச்மேன் பதவி, பியூன் பதவி போன்றவைகளெல்லாம் இப்பொழுது பள்ளிகளில் இல்லை என்பது இந்த சம்பவத்திலிருந்து தெரிய வந்தது. அவ்வாறு ஒரு வாட்ச்மேனோ ஒரு பியூனோ இருந்திருந்தால் ஒரு கட்டத்தில் தவிர்த்திருக்கலாம். இந்த கொலை செய்த வாலிபர் உள்ளே பொய்யான ஒரு தகவலை குறிப்பிட்டு சாப்பாடு கொண்டு வருவதாக கொண்டு செல்வதாக குறிப்பிட்டு சென்றிருக்கிறார். இருந்தாலும் கூட அங்கு ஒரு வாட்ச்மேன் ஒருவர் இருக்கிறார் என்றால் ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கும், ஒரு பயம் ஏற்பட்டிருக்கும். ஆகவே கல்வித்துறையும் வாட்ச்மேன், பியூன் போன்ற பதவிகளை மீண்டும் அனைத்து பள்ளிகளிலும் நியமித்து ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்க வேண்டும். அதுவும் இந்த வேண்டுகோளை வெளிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். காவல்துறையும் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் அதற்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டால் the accused could not come out on bail. உள்ளே ரிமாண்ட் பிரிசனராக வைத்திருந்து இது மாதிரி கொடுங்குற்ற வழக்குகளாக இருந்தாலும் கூட they can come out on bail if the charge sheet are not filed within 90 days. அதனால் இதில் இந்த கொலை வழக்குங்கிறது இட் இஸ் a straight case. இப்போ இன்வெஸ்டிகேஷனுக்கு காலதாமதம் செய்ய வேண்டியவோ இல்லை சாட்சியங்களை திரட்ட வேண்டிய மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழலோ கிடையாது. உடனடியாக விரைந்து முடித்து மிக விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து ரிமாண்ட் பிரிசனராக உள்ளே வைத்திருந்து அவருக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுக்க காவல்துறை தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.